நேற்றைய தினம் அகமதாபாத் விமான விபத்து பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதற்குள் இன்றைய தினம் ஈரான் அணு உலைக்கு அருகில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அதிர்ச்சியான தகவல்களும் பேரழிவுகளும் உலகெங்கும் அங்கங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் கோச்சார பலன் செவ்வாய் கேதுவுடன் இணைந்து ஜூலை 7 முதல் செப்டம்பர் 14 வரை கடும் பாதிப்புகளை உலகெங்கும் கொடுக்கப் போகிறது. செவ்வாய் கேது இணைந்து ராகுவை பார்ப்பதால் இராணுவ நடவடிக்கை, உலகெங்கும் போலீஸ் யுத்தங்கள், மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், மக்களை அடக்குமுறை அல்லது மக்களுக்கு அழிவை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நடக்கிறது. சிம்ம வீடு நெருப்பு வீடு, மக்களுக்கு நெருப்பால் பாதிப்பை ஏற்படுத்தும். நெருப்பு நேரடியாக காற்று வீட்டை பார்ப்பதால் காற்றின் மூலம், அதாவது ஆயுதத்தை, ஏவுகணைகளை, ட்ரோன் தாக்குதல்களை இது குறிக்கிறது. செவ்வாய் கேது இணைந்து 7ஆம் பார்வையாக நேரடியாக காற்று ராசியில் இருக்கும் ராகுவை பார்ப்பது அங்கங்கு போர் பதட்டங்களை உலகெங்கும் ஏற்படுத்தப் போகிறது, ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் செவ்வாய் சனியை பார்ப்பதால், அதாவது மீனத்தில் இருக்கும் சனியை பார்ப்பதால் மக்கள் நீரால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகப் போகிறார்கள். கப்பல் போக்குவரத்து, கப்பலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. அதேபோல் விருச்சகத்தை 4ஆம் பார்வையால் பார்ப்பதால் அங்கு குளம் போன்ற இடங்களில், ஏரி, நீர் இருக்கும் பகுதிகளில் பேராபத்து ஏற்படப் போகிறது. குருவின் வீடான மீனத்தை செவ்வாய் பார்ப்பதால் பள்ளிக்கூடங்கள், தேவாலயங்கள், கோவில், ஆன்மீகத்திலும் பெரும் பாதிப்புகளை தற்சமயம் தரப்போகிறது. தற்சமயம் இருக்கின்ற கோச்சாரம் தொடர்ந்து அடுத்தடுத்து மக்களுக்கு பீதியையும் அழிவையும் கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறது. இது சராசரி மனித வாழ்க்கையும் கண்டிப்பாக பாதிக்கும். குறிப்பாக கடகம், சிம்மம், மகரம், கும்பம், மீனம் போன்ற ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் இந்த இடங்களை குறிப்பிடக்கூடிய நாடுகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தெற்காசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் ஆகிய பகுதிகள் பேராபத்துகள் ஏற்படப் போகிறது. மேலும் குரு ராகுவை பார்ப்பதால் கொத்து கொத்தாக மக்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது தற்சமயம் இருக்கிறது. சுனாமி, கொரோனா போன்ற கிருமிகளால் பாதிப்பு போன்றவை இந்த ஆண்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 2026 பிப்ரவரி 8, 28 ஆகிய நாட்களிலும் கிரக இணைவுகள் வாரதால் அதுவரை மக்களுக்கு பேராபத்துகள் காத்திருக்கிறது. ஆதலால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டுகிறேன், இறைவனை வேண்டுகிறேன். சன்பக்தி டிவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தருகிறேன். உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு 9600353748